இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிக்யூடு. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக தெரியுதானு தெரியல. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோல்சேலில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஏஜென்ட்டுக்கிட்ட எப்போவுமே வந்துட்டு அந்த லிக்யூடை வாங்கும்பொழுது, நம்ம கடைக்கு இது போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 6 சரம் இல்லை 5 சரம் இல்லை 12 சரம் தான் கேட்பீங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி வாங்கினோம்னா நம்மளுக்கு ஹோல்சேலில் பண்ண மாட்டாங்க. ரீட்டெயிலில் தான் மேக்ஸிமம் பண்ணி தருவாங்க. அதாவது இதில் வந்துட்டு ஒரு பீஸ் லாபம் வர மாதிரி தான் நம்மளுக்கு பண்ணி தருவாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி தெரியுமா பர்ச்சேஸ் பண்ணணும், பாக்ஸ் ரேட்டில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் பாக்ஸ் ரேட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு 2 பாக்கெட்டு அளவுக்கு நம்மளுக்கு லாபம் வர மாதிரி நமக்கு பண்ணி தருவாங்க. இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 2 இல்லை என்ன ஸ்கீமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிக்யூடை கேட்டிங்கன்னா, அவங்க வந்துட்டு 3 பாக்ஸ் போட்டால் ஸ்கீம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் 3 பாக்ஸ் போடும்பொழுது இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 3 பாக்கெட்டு கிட்ட லாபம் வர மாதிரி நம்மளுக்கு தருவாங்க. அப்போ நம்மளுக்கும் லாபம் கிடைக்கும், ப்ளஸ் ஹோல்சேல்லையும் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சேல்ஸும் பண்ணலாம். இப்படி தான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏஜென்ட்டுக்கிட்டேருந்து ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க மறக்காமல் என்னை ஒரு ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் கடையில் நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ வருதுன்ட்டுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.